ஸ்ரீ சௌந்தரலஹரி ஸ்லோகம் 14. இந்த 14வது ஸ்லோகத்தை படித்தால் பசி பிணி அஞ்ஞானம் நீங்கி தேக ஆரோக்கியம் பெற. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். க்ஷிதௌ ஷட்பஞ்சாஷத் த்விசமதிக பஞ்சாஷதுதகே உதாஷே த்வாஷஷ்டி சதுரதிக பஞ்சாஷதனிலே दिविद विशत द्रिंशत मनसि च चतुष्षष्टिरितिये मयूका तेषामप्युपरि तव पादां भुजयुगम्. ஆதார சக்கரங்களின் கிரணங்கள். க்ஷிதௌ பூமி தத்துவமாகிய மூலாதாரத்தில், ஷட்பஞ்சாஷத் 56, உதகே ஜலதத்துவமாகிய மணிபூரகத்தில், த்விசமதிக பஞ்சாஷத் 52, ஹுதாஷே அக்னி தத்துவமாகிய சுவாதிஷ்டானத்தில், த்வாஷஷ்டி 62, அனிலே வாயு தத்துவமாகிய அநாகதத்தில், சதுரதிக பஞ்சாஷத் 54, த்வி ஆகாச தத்துவமாகிய விஷுத்தியில், த்விஷத் த்ரிம்ஷத் 72, மனசிச்ச மனசு தத்துவமாகிய ஆக்ஞையிலோ, சதுஷ்ஷஷ்டி 64, இதி என்று, மயூகா கிரணங்கள் எவை உண்டோ, தேஷாமபி அவைகளுக்கு, உபரி மேலாக, தவ உன்னுடைய, பாதாம்புஜ யுகம் 2 திருவடிகளும் விளங்குகின்றன. சகல விஷயங்களிலுள் நமக்குள்ள சித்த விகாரங்கள் எல்லாம் நிவிர்த்தியாக வேண்டும் என்பதற்காகத்தான் கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் அம்பாள் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்பாளுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டு விடுமானால், முககவி சொல்கிறது போல் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிற திருஷ்டி, எந்த விஷயத்திலும் மோகம் ஏற்படாத நிலை, இவை உண்டாகிவிடும். அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைத்தால் எவ்வளவு காமத்தை உண்டு பண்ணும்படியான வஸ்துவாயிருந்தாலும் அது காமத்தை உண்டு பண்ணாது. காமகோட்டி ஸ்ரீ சங்கராச்சாரியார் கூறுகிறார். 6 ஆதாரங்களும் காலத்திற்கு உட்பட்டவை என்பதும் அவைகட்கு மேலே விளங்கும் தேவியின் திருவடிகள் காலத்தை கடந்தவை என்பதும் இங்கே கூறப்படுகிறது. மூலாதாரம் 55 நாள் கொண்ட வசந்த ருதுவுக்கு ஒப்பாகவும், மணிபூரகம் 52 நாள் கொண்ட கிரீஷ்ம ருதுவுக்கு ஒப்பாகவும், சுவாதிஷ்டானம் 62 நாள் கொண்ட வருஷ ருதுவுக்கு ஒப்பாகவும், அநாகதம் 54 நாள் கொண்ட ஷரத் ருதுவுக்கு ஒப்பாகவும், விஷுத்தி 72 நாள் கொண்ட ஹேமந்த ருதுவுக்கு ஒப்பாகவும், ஆக்ஞை 64 நாள் கொண்ட சிசிர ருதுவுக்கு ஒப்பாகவும் வர்ணிக்கப்படுகிறது. பிரம்மாண்டத்தில் நாட்களாக இருப்பவை பிண்டாண்டத்தில் கிரணங்களாக கூறப்படுகின்றன. அக்னி கண்டத்தில் 108 கிரணங்களும், சூரிய கண்டத்தில் 116 கிரணங்களும், சந்திர கண்டத்தில் 136 கிரணங்களும் ஆக மொத்தம் கிரணங்கள் 360. காலாத்மகமான விருஷத்திலும் நாட்கள் அல்லது கலைகள் 360. தேவியின் ஸ்தானம் அக்னி கலைக்கும் சூரிய கலைக்கும் சந்திர கலைக்கும் அப்பாற்பட்டு அவைகளை எல்லாம் விழுங்கும் ஸ்வரூபம் உடையதாக விளங்குவது. அதற்கு ஒரு ஸ்லோகம் உள்ளது, அதை இப்பொழுது பார்க்கலாம்.
ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அங்கே சூரியன் பிரகாசிப்பதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் பிரகாசிப்பதில்லை, மின்னல் கொடிகளும் பிரகாசிப்பதில்லை. அக்னி எங்கனம் பிரகாசிக்கும்? ஸ்வயம் பிரகாசமுள்ள அப்பரம்பொருளை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன. அவ்வொளியாலேயே இவை அனைத்தும் விளங்குகின்றன. அக்னிஸ்தானம் பிரம்ம கிரந்தி, சூரியஸ்தானம் விஷ்ணு கிரந்தி, சந்திரஸ்தானம் ருத்ர கிரந்தி. மூலாதாரத்தில் உள்ளும் மணிபூரகத்திலும் அக்னி பிரகாசிக்கிறது. சுவாதிஷ்டானத்திலும் அநாகதத்திலும் சூரிய பிரகாசம். ஆகவே இவை ஒன்றில் ஒன்று ஊடுருவி நிற்கின்றன என்பதை அறிய வேண்டும். கிரணங்களை தத்துவ வடிவாக பின்வருமாறு தியானிக்க வேண்டும். முதல் 24 தத்துவங்கள் பிளஸ் கலை, பிரகிருதி, புருஷன், மகத், அவை எல்லாம் சேர்ந்தால் 28. ஒவ்வொன்றும் சிவனும் சக்தியுமாக இரட்டித்து 56. அடுத்தது 5 பூதங்கள், 10 இந்திரியங்கள், அவற்றின் தொழில்கள் 10 பிளஸ் மனம், இவை எல்லாம் சேர்ந்தால் 26. இரட்டித்து 52 ஆக 108. இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் நாட்டிலோ வீட்டிலோ ஏற்பட்டிருக்கும் பற்றுக்குறைகளும் கலவரங்களும் நீங்கி சுபிக்ஷமும் அமைதியும் ஏற்படும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் பால் பாயசம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.